ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். சாவித்ரி வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வீட்டுக்கு வந்து காசு வாங்கிட்டு போகும்போது கருப்பும் சேதுவும் பாத்துறாங்க. கருப்பு சொல்றாரு, பாருப்பா இவனை பார்க்கல சந்தேகமா இருக்கு, வா விசாரிக்கலாம் அப்படின்னு. கருப்பும் சேதுவும் ஆறுமுகத்தை விசாரிக்கும் போது சாவித்ரி தூரத்துல நின்னு பார்த்துட்டு, அடடா இவனையும் புடிச்சிட்டான்களா, இவன் உண்மையை உளறி இருக்கக்கூடாதே அப்படின்னு வேகமா ஓடி வந்து, என்ன சேது என்ன இவன்ட்ட குறுக்கு விசாரணை, கல்யாணத்துக்கு சில ஜாமான் இங்க வாங்க வேண்டியிருந்துச்சு, அதுக்காகத்தான் இவனை போய் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சேது அமைதியா இருக்காரு. ஆறுமுகம் கிளம்பிடுறான். சாவித்ரி நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு உள்ள போயிடுறாங்க. கருப்பு சொல்றாங்க, என்னையா அவனை பார்த்தா திருட்டு மொழி முழிக்கிறான், உங்க அத்தை ஏதோ பொய் சொல்லுதுன்னு நல்லாவே தெரியுது, இவனை புடிச்ச நாள் சாத்துனா உண்மையை உளறி இருப்பேன், அதை செய்யாம அவனை விட்டுப்புட்ட. ஏமாமா வீட்டுல வேலை செய்யறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு இவனை எங்கேயோ இருந்து வர வச்சிருக்காங்கன்னா இதுல ஒரு வில்லங்கம் இருக்குன்றது எனக்கு தெரியலன்னு நீங்க நினைக்காதீங்க. அத்தைக்கு முன்னாடி நம்ம எதுவுமே செய்ய முடியாது, அவனை துரத்தி பிடிப்போம் வாங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவன் யாரும் போயிருப்பான்ப்பா அப்படின்னு கருப்பு சொல்றாங்க. மாமா ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சு தமிழ்ச்செல்வி போராடிக்கிட்டு இருக்கு. நானும் அதைத்தான் நினைக்கிறேன். போயும் தாமரையை கட்டிக்கிறதா, என்னால இதை நினைச்சு பார்க்கவே முடியல அப்படின்னு சேது வருத்தப்படுறாரு. மாமா வா மாமா போய் சரக்கடிக்கலாம், நான் அன்னைக்கு தண்ணி போட்டுட்டு வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, சரக்கடிக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப வைராக்கியமா. ஆனா விடிஞ்சா தாமரை கழுத்துல தாலியை கட்டணும்னு நினைக்கும் போது மனசுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் இன்னைக்கு கண்டிப்பா தண்ணி அடிச்சே ஆகணும் அப்படின்னு சேதுவும் கருப்பும் பார்ல போய் உட்கார்றாங்க. அங்க பார்த்தா அந்த கேக்கை டெஸ்ட் பண்ண லேப் டெக்னீஷியன் ஃப்ரெண்ட்ஸோட வந்து உட்காந்து சரக்கடிச்சுக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, டேய் நீ என்னடா செலவழிக்கவே மாட்ட, நீ என்னடா இவ்வளவு காசு செலவழிக்கிற, எப்படிடா உனக்கு காசு வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, டேய் அதெல்லாம் ஒரு பெரிய கதைடா, அதிர்ஷ்ட தேவதடா, நேத்து ஒருத்தன் ஒரு கேக்கை டெஸ்ட் பண்ணணும்னு கொண்டு வந்திருந்தான், அதுல ஏதோ மயக்க மருந்து கலந்துருக்கான்னு, அந்த ஆள் சந்தேகப்பட்ட மாதிரி அதுல மயக்க மருந்து தான் கலந்துருந்துச்சு, போன் பண்ணினேன் ஆனா அந்த ஆள் போன் எடுக்கல, நேரா போய் சொல்லிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போனேன், அந்த ஆள் வர்றதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு அதிர்ஷ்ட தேவதை இல்ல பாட்டி, தேவதை பாட்டி அதிர்ஷ்ட தேவதை வந்துச்சுடா, அதுதான் வந்து இந்த பேப்பரை அவன்கிட்ட கொடுத்துறாத, யாருக்கிட்டையும் எந்த உண்மையும் சொல்லிடாதன்னு சொல்லி 10 பவுன் நகை, கையில போட்டிருந்த வளையல் மோதிரம் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துச்சு. என்னடா சொல்ற, இப்படி யாரா செய்யறா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. எந்த வீடுடா, மறுபடியும் கொஞ்சம் காசு கேளுடா, யோ அங்கெல்லாம் போனாதான் என் கேட்க முடியும், அந்த அம்மாவோட பேரும் தெரியாது நம்பரும் என்கிட்ட இல்லை, அதான் அந்த பெரிய வீடு அமைச்சர் ராசாங்கம் வீட்டுக்கு தான் போனேன், கருப்புன்னு ஒரு ஆள் தாண்டா கேக்க கொடுத்து டெஸ்ட் பண்ணி கேட்டாரு, ஆனா காசு கொடுத்தது வேற ஒரு லேடி அப்படின்னு சொன்ன உடனேயே இத 2 பேரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கருப்பும் சேதுவும், பாத்தியாப்பா சேது நான் சந்தேகப்பட்டது உண்மையா போச்சு, இவன் வீட்டுக்கு வந்தான், சாவித்திரி அம்மாவும் அங்கதான் நின்னாக, ஆனா அவன் சாவித்திரி அம்மாட்ட பேசுனதை நான் பார்க்கல, என்கிட்ட கேட்கல, எதுவுமே கலக்கல, நல்ல கேக்குன்னு சொல்லிட்டான், இவனை இப்படியே போய் 4 சாத்து சாத்துறேன் அப்படின்னு சொன்ன உடனே, மாமா விடு மாமா, இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு எங்க அத்தையும் படாத பாடுபடுதுல, என்னன்னா வேலை சூழ்ச்சி பண்றாங்க, தமிழ்ச்செல்வி சொன்னது அப்ப கரெக்ட், கேட்கல மயக்க மருந்து கலந்துருக்கு, அதை சாப்பிட்டோன்னா நான் மயங்கிட்டேன், நான் எந்த தப்பு செய்யல, இப்ப என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது, தமிழ்ச்செல்வி சொன்ன உடனே பாதி தைரியம் கிடைச்சிச்சு, இப்ப முழுசா தைரியம் இருக்கு, இந்த கல்யாணத்தை நிறுத்த என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது மாமா, நீ வா அப்படின்னு சேதுவும் கருப்பும் கிளம்புறாங்க. அதே நேரத்துல லேப் டெக்னீஷியனை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், டேய் என்னடா பெருசு நகை, இங்கிட்ட நகையை கொடுத்துட்டு அங்கிட்ட ஆளை விட்டு அடிச்சு வாங்கிடுவாங்க, போய் ஒரு பெரிய அமௌண்ட் கேட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த போய் வாங்கிட்டு வரேன்டா, எப்படி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சமாவது கேட்டு வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி அவனும் கிளம்புறாங்க. அவனை பிடிச்சி அடிச்சு சேது விசாரிக்கும் போது உண்மையெல்லாம் உளறிறான். அவனோட லேப்லயே சேது மறைஞ்சு ஒளிஞ்சுக்கிறாரு. நான் இங்க தான் இருப்பேன், நாளைக்கு கல்யாணத்துக்கு நான் இருந்தா தானடா கல்யாணம் நடக்கும், நான் வீட்டுக்கு வரமாட்டேன், தேடி அலையட்டும், கல்யாணம் நிக்கட்டும் அப்படின்னு சேது கோபப்படுறாரு. கருப்பு நீ போய் தமிழ்ச்செல்வி கிட்ட இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லு, முன்னெச்சரிக்கையா தமிழ்ச்செல்வி கிட்ட ஐடியா கேட்டு என்னென்ன செய்யணும்னு சொல்லு, தமிழ்ச்செல்வி அவங்க அப்பா கிட்ட சொல்லி டிராமாவை சரியா நடத்திடுவா அப்படின்னு சேது சொல்லி விடுறாரு. கருப்பும் வேகமா வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்துச்சு, சேது நாளைக்கு கல்யாணத்துக்கு வரமாட்டான், அதுக்கான ஏற்பாடெல்லாம் நீயும் உங்க அப்பாவும் தான் செய்யணும்னு சொல்லிடுறாரு. தமிழ்ச்செல்வி
சரிதானே, அதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு ரெடி ஆயிடுறாங்க. தமிழ்ச்செல்வி மறுநாள் கல்யாணத்துக்கான அழகா புடவைலாம் கட்டிட்டு ரெடி ஆயிடுறாங்க. வீட்டுல கல்யாணத்துக்கு ஆள்கள்லாம் வந்து திரியிறாங்க. நிறைய பேருக்கு சொல்லல, அதனால கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சாவித்திரியும் சலிச்சுக்கிறாங்க. தாமரையும் கல்யாண பொண்ணு மாதிரி மேக்கப்லாம் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. அண்ணே, இன்னும் என்ன உன் மையன் எந்திரிக்கலையா? கல்யாணத்துக்கு இன்னும் செத்த நேரம் தானே இருக்கு. அவனை போய் எழுப்பி மாப்பிள்ள மாதிரி வேஷ்டியெல்லாம் கட்டிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பேசுறாங்க. ராசாங்கம் சொல்றார், நீ போய் பாரு அப்படின்னு. ரூம்ல போய் தேடி பார்த்தா சேதுவை காணோம். அண்ணே, சேதுவை காணோன்னே, எங்க போயிட்டான் பாத்தியா? கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவன் எங்க போனான் அப்படின்னு சாவித்திரி கத்துறாங்க. வேகமா கருப்பு வர்றார். டே கருப்பு, சேது எங்க அப்படின்னு கேட்கும்போது, ரூம்ல தான் படுத்திருந்தேன், அவன் எங்க போறான்? அவனைத்தான் இப்படி இக்கட்டா மாட்டி விட்டுட்டீங்கல்ல, பாவம் நைட்டெல்லாம் அழுதுகிட்டே இருந்தேன் புலம்பிக்கிட்டு அப்படின்னு கருப்பும் சொல்றாரு. அந்த நேரம் பார்த்து தமிழ்ச்செல்வியும் உள்ள வராங்க. இவ என்னடி, என்னமோ இவளுக்கே கல்யாணங்கிற மாதிரி இவ்வளவு மேக்கப்போட சந்தோஷமா வர்றா? ஏய், ஓம் புருஷனுக்கு தாண்டி இன்னொருத்தி பொண்டாட்டியா வரப்போறா, அந்த கவலையோ வருத்தமோ இல்லையா அப்படின்னு சாவித்திரி கேட்குறாங்க. தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, உண்மை ஜெயிக்கும்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே செல்லப்பாவும் வசந்தியும் ஊர் ஜனங்களும் வந்துடுறாங்க. செல்லப்பா, எங்க மாப்பிள்ள கல்யாணத்துக்கு இன்னும் ரெடி ஆகல அப்படின்னு கேட்கும்போது சாவித்திரி கேட்குறாங்க, என்ன கலாட்டா பண்ண மாட்டேன்னு சொன்ன, அதுக்காக இவ்வளோ ரெடியா இருக்க? உன்னை பார்த்தாலே சந்தேகமா இருக்கே. சேதுவை காணோம், என்னடா பண்ணுன? என் மருமையனை எங்க கூட்டிட்டு போய் ஒளிச்சு வச்ச? மாப்பிள்ளை இருந்தா தானே தாலி கட்டுவேன் அப்படின்னு என் மருமையன் சேதுவை ஒளிச்சு வச்சிட்டியா அப்படின்னு கத்துறாங்க சாவித்திரி. செல்லப்பாண்டி சொல்றான், இந்த பாருங்கம்மா, ஒருத்தனை தூக்கி ஒளிச்சு வைக்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதை செய்யணும்னா நான் என்னைக்கே செஞ்சிருப்பேன்ல. நான் தான் ஒன்றும் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டேன்ல. வாக்கு கொடுத்தா காப்பாற்றணும்ல செல்லப்பாண்டி, அதனால அமைதியா இருக்கேம்மா. மாப்பிள்ளை எங்க அப்படின்னு செல்லப்பாண்டியும் கேட்குறாரு. தமிழ்ச்செல்வியும் சொல்றாங்க, மாமா, பெரிய மாமா, இவங்க தான் யாருக்கிட்டே காசை கொடுத்து சேது மாமாவை கடத்திட்டாங்க. நேற்று நான் பார்த்தேன், ஒரு ஆள் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, எம்புட்டு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கையில் போட்டிருந்த வளையல் மோதிரம் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்தாங்க. நான் பார்த்தேன், அதை ஃபோனில் கூட வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், இதை பாருங்க மாமான்னு சொல்லி தமிழ்ச்செல்வி ராசாங்கத்துக்கிட்ட காமிக்கிறாங்க. சாவித்திரி அந்த லேப் டெக்னீஷியன் கிட்ட வலையெல்லாம் கழட்டி கொடுத்தத வீடியோ மாதிரி இருக்கு. அதை ராசாங்கம் பார்த்துட்டு, என்ன சாவித்திரி, எதுக்காக இவனுக்கு இம்புட்டு நகை கொடுத்துருக்க? எந்த உண்மையை மறைக்கிறதுக்காக இப்படி செஞ்ச அப்படின்னு ராசாங்கமும் கேட்குறாரு. வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றுமில்ல, பாதி சொத்து எனக்கு வந்துடும், எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு வந்துடும் சொல்லிட்டு முழு சொத்தும் தாமரைக்கும் சாவித்திரி அம்மாக்கும் வரணுன்றதுக்காக என்னோட சேது மாமாவை கடத்தி வச்சிட்டாங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி அப்படியே பழிய தூக்கி சாவித்திரி மேல போடுறாங்க. சாவித்திரி எவ்வளவோ போராடுறாங்க. ஐயோ, அது வேற பிரச்சனைனே, மாப்பிள்ளைய போய் நான் கடத்துவனா? மாப்பிள்ளை இருந்தா தானே தாமரை கழுத்துல தாலி கட்டுவாரு. நீங்களே கல்யாணத்துக்கு சம்மதம்ட்டீங்க. தமிழ்ச்செல்வியோட அப்பா கூட பிரச்சனை பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டாரு. அவர் தான் எதுவும் பிரச்சனை பண்ணுவாரோ, கல்யாணம் நடக்காதோன்னு பயந்தேன். எல்லாரும் சம்மதிச்சிட்டீங்க. இப்போ சேதுவை காணோம். இது என்ன கூத்து? என் மக பாவம், என் மகளை இதை சேது கெடுத்துட்டு இப்படி போய் ஒளிஞ்சுக்கிட்டானா அப்படின்னு கத்தும்போது தமிழ்ச்செல்வி திரும்பவும் சாவித்திரி மேலதான் பழிய தூக்கி போடுறாங்க. என் சேது மாமாயி இவங்க தான் கடத்திட்டாங்க அப்படின்னு கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இதை பார்க்குற தமிழ்ச்செல்வியோட அம்மா அப்பா ஊர்ச்சனம் எல்லாம் சாவித்திரி மேல பழி போடுறாங்க. சாவித்திரி, போதும் நிறுத்துங்க, எல்லாத்துக்கும் காரணம் இந்த கருப்பு தான். இந்த கருப்பு கேக்கு கொண்டுட்டு போய் இதுல மயக்க மருந்து கலந்துருக்கா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ண லேப்ல கொடுத்தான். அந்த லேபுக்காரன் தான் வந்தான். அவன் கேக்கில் மயக்க மருந்து கலந்துருக்குன்ற உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி தான் என் நகையை கழட்டி அவன்கிட்ட கொடுத்தேன். நானே போய் என் மருமகனை கடத்தி வைப்பனா? அப்புறம் எப்படி தாமரை கழுத்தில் தாலியை கட்டுறது அப்படின்னு சாவித்திரி ஆத்திரத்தில் கத்துறாங்க. ராசங்க கேட்குறாரு, என்ன சொல்ற? கேக்கில் மயக்க மருந்து கலந்துருக்கா, எதுக்காக அப்படின்னு கேட்டவுடனே தமிழ்ச்செல்வி கிளாப் பண்ணுறாங்க. அதை கேளுங்க மாமா. முதல்ல இந்த சாவித்திரி அம்மாவும் தாமரையும் சேர்ந்து கேக்கில் மயக்க மருந்து கலந்து சேது மாமாவுக்கு ஊட்டி விட்டுட்டு மாமா அதை சாப்பிட்டா 5 செகண்ட்ல மயங்கி கீழே விழுந்துட்டாரு. மயங்கின ஒரு மனுஷன் எந்திரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆகும். அவரால் அசையக்கூட முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி தாமரையை கெடுத்திருக்க முடியும்? இது எல்லாமே சாவித்திரி அம்மாவும் தாமரை சேர்ந்து நடத்தின நாடகம், சூழ்ச்சி. நான் அன்னைக்கு இருந்து இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இது ஒரு சூழ்ச்சி அப்படின்னு. நீங்க தான் நம்பல. தாமரைக்கு ஏதோ அநியாயம் நடந்துருச்சு, அதற்காக காப்பாற்றணும் அந்த பொம்பளை பிள்ளையன்னு நினச்சி நீங்கள் ரொம்ப நியாயாதிபதியாக நடந்துக்கிட்டீங்க. அதுக்கெல்லாம் இவங்க லாய்க்கே கிடையாது. இவங்க அவ்வளவு நல்லவங்களும் கிடையாது, மொத்தமும் பொய் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. கருப்பு சிறர், ஆமாம், தமிழ்ச்செல்வி சொல்கிறது உண்மைதான்.
சேது இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும், அதுவும் சாவித்திரி அத்தை வாயால் சொல்ல வைக்கணுன்றதுக்காகத்தான் சேதுவே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். லேப் டெக்னீஷியனோட கூட்டிகிட்டு வருவான், சேதுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு கருப்பு சொல்லி சேதுவை வர வைக்கிறாங்க. சேது வந்த உடனே, பார்த்தீங்களாப்பா, நம்புனீங்களா? நான் வாயை திறக்காமல் இருந்துட்டேன், என்ன நடந்துச்சுன்னு எனக்கே புரியல. ஆனால் என் தமிழ் என்னை நம்புடான். என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டவா அவள் ஒருத்தி தான். அவள் ஒருத்தி மட்டும்தான் என்னை நம்பினான். நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு உறுதியாக இருந்தா. அதை வச்சு தான் நான் தப்பு பண்ணலன்னு நானே நம்பினேன். ஆனால் பெத்த அப்பா நீங்கள் என்னை நம்பலை அப்படின்னு சேது பேசுகிறாரு. சேது வேகமாக வந்து தாமரை கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை. இதுக்குத்தான் கேக்கு கொண்டுட்டு வந்து பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்ல வந்தியாடி அப்படின்னு அறை விட்டு வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு தாமரையை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுறாரு சேது. இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.